ஹாய், ஹலோ. இன்னைக்கு மார்னிங் நம்ம எழுந்து வந்து பார்க்குறப்போ, பிக்காச்சு கூட்லேருந்து எப்படி வெளிய வரதுன்னு தெரியாம தவிச்சிட்டுருந்தாரு. நானும் கொஞ்ச நேரம் அமைதியா என்னலாம் ட்ரை பண்றாருன்னு பார்த்துட்டுருந்தேன். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி அப்புறம் அன்சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம், நானே கொஞ்ச நேரத்தில தொறந்து விட்டுட்டேன். அப்புறம் இப்ப நான் இன்னொரு விஷயத்த பார்த்தேன். அவர் இப்ப நம்ம எங்க இருந்தாலும் அந்த இடத்துல அவரே பறந்து வந்து நம்ம கிட்ட லேண்ட் ஆகுறாரு. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா, கரெக்ட்டா நம்ம ஹேண்ட்ல லேண்ட் ஆகாம நம்ம நம்ம தலையில, நம்ம ஷோல்டர்ல, நம்ம வச்சிருக்க ஃபோன் மேல அப்படி வந்து லேண்ட் ஆகுறாரு. ஸோ, நான் அவருக்கு மறுபடியும் ட்ரெய்னிங் குடுத்துட்டுருந்தேன். சரி கையில வந்து உட்கார்றாரா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலான்ட்டு. பட் 2, 3 வாட்டி ட்ரை பண்ணதுல அவர் அழகா கையிலேயே வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டாரு. இதுதாங்க அன்கண்டிஷனல் லவ்வுன்னு சொல்லுவாங்க. நம்ப என்னதான் இருந்தாலும் மனுஷங்கன்னா, இவங்க நமக்கு ஒரு ஹெல்ப் பண்றாங்க, நமக்கு காசு தராங்க, இந்த மாரி ஏதாச்சும் நமக்கு பண்ணா தான் நம்ப அவங்க கூட நல்லா பழகுவோம், பேசுவோம். நம்ம ஒரு எதிர்பார்ப்போட தான் மத்தவங்க கிட்ட முக்காவாசி பேர் பழகுறோம். ஆனா, நம்ப அனிமல்ஸ் பொறுத்தவரைக்கும் அதுதான் இல்ல. அவங்க நம்மகிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம, காசு, பணம், இனம், மொழி, ஜாதி, மதம் எந்த ஒரு இதுவும் பார்க்காம நம்மகிட்ட அன்போட பழகுறாங்க. அவங்களுக்கு தேவை எல்லாமே இந்த அன்பு மட்டும் தான். நம்ம அவங்க கூட எப்படி பாசமா இருக்கோம், அவங்க கூட எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம், அவங்க நம்மகிட்ட இருந்து அந்த எனர்ஜிய ஃபீல் பண்ணுவாங்க. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குதா? இல்ல நெகட்டிவா இருக்காங்களா? மனுஷங்கள விட அனிமல்ஸால இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ் வைப்ரேஷன நல்லாவே அனலைஸ் பண்ண முடியும். நெறைய பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்ட்ஸ் எப்ப பார்த்தாலும் இருந்துட்டே இருக்கும். அவங்க வீட்லலாம் நெறைய பாசிட்டிவ் எனர்ஜி சுத்தி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களும் ஒரு பெட் வளர்த்தீங்கன்னா, நீங்க எப்பயும் லோன்லியா ஃபீல் பண்ண மாட்டீங்க.